என்ன சர்ச்சில் மணி அடிச்சாச்சு. மணி என்னன்னு தெரியலையே. ஐயா இந்த மனுஷன் வேற சோறு நீங்க வந்து கிடப்பானே. என்ன பறையா பறப்பான். சோறு பொங்க வேற நேரம் ஆயிட்டு. இப்போ என்ன செய்யுது? இனிமேல அடுப்பு பற்ற வச்சு சோறு பொங்கல லேட் ஆயிருமே. வந்தவொடனே கடந்து வாழ்னு கத்திட்டு கிடப்பான். என்ன செய்யுது? யாருக்கிட்ட போய் கறி கூட்டு வாங்குது? ஒவ்வொரு வீட்டில் வாங்கினாலும் ஒரு வீட்டில் சோறு, ஒரு வீட்டில் குழம்பு, ஒரு வீட்டில் கறின்னு வாங்கினா கூட போதுமே. இதுக்கு மேலே என்னால் சோறு பொங்க முடியாது. சோறு பொங்கினாலும் லேட்டாகி பெருமத்துக்கு சோறு பொங்கையும் மாச்சலாக கிடக்கு. என்ன செய்யுது? ராணிகிட்ட பேசினாலும் அவள்கிட்ட ஏதாவது வாங்கலாம். ராணியும் பேச மாட்டேன். ராணிக்கிட்ட பேசினாலும் அது கறி கூட்டுக்கு போகிற நேரத்தில் ஏதாவது எடுத்து கொடுப்பா. அன்றைக்கி முட்டை கொடுக்கல நேரம் வேகத்தில் யாரை ஏசிவிட்டேன். சின்ன பொண்ணுகிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் நமக்கு மேலே இருப்பான். அது ஒரு ஆள். அவளே யார் வீட்டில் வாசிச்சு வைத்தீங்களான்னு காத்துட்டு கிடப்பா. அவள்கிட்ட கேட்கறது வேஸ்ட்டு. வேறு யார்கிட்ட கேட்கலாம்? நமக்கு இருக்கவே இருக்கு. செல்வாட்ட கேட்டு பார்ப்போமா? அவன் தான் நல்ல இடிச்ச வயம்பத்துக்கு. அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். என்ன சீக்கிரம் வேற அந்த சோடா டப்பி தலையன் வந்தால் வேற நம்மள ஏசிட்டு கிடப்பான். அவன் வாரத்துக்குள்ளே 5-6 வீட்டில் கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். வாயை அடிச்சப்பல ஆகிடும். தின்னுபிட்டு அவன் பாடி சத்தம் போடாமல் காணாமல் போயிடுவான். இல்லைன்னா ஏசி தொலைவான் வேற. அவன்கிட்ட பேச நமக்கு தெம்பு இருக்கா? போகும். போயிட்டு செல்ல அவுட்டில் ஏதாவது நடிப்பு நடிச்சனாயி அவன் நல்ல ஏமாந்த பையன். ஏதாவது இருக்கதை எடுத்து கொடுப்பான். எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோம். என்ன கிளம்புவோம் முதல்ல. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டு. செத்த நேரம் உறங்கினது என்ன கஷ்டமாக போச்சு. சே நேரம் போய் 4 வீட்டில் வாங்கினது வச்சுருந்தா கூட நேரம் பொழுது போயிருக்கும். நானும் 2 வயல் அள்ளி தின்னுருப்பேன். செத்த நேரம் உறங்கினதும் போதும். நேரம் வேற ஆகிட்டு பொழுது போனதே தெரியல. எங்கள் ஊரில் ஒருத்திய காணலை. தெருவே விரிச்சொடி போய் கிடக்கு. எவளாச்சும் பார்த்தா ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா ஒருத்திய காணலே. நீன்னு பார்த்து எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல. யார் இது? கீதா மாதிரி தெரியுது. இவ வண்டியில் ஏறி போனாலும் நேராக செல்வ வீட்டுக்கு போயிடலாம். இங்கேருந்து நடந்து போகிறது கூட நேரம் ஆகும். நேராக வண்டியில் போய் இறக்கிறோமா? ஏ கீதா, கீதா, என்னது வசந்தி அக்கா மாதிரி இருக்கு? எதுக்கு இந்த ஓட்டம் ஓடியறாவ? எது முக்கியமான விஷயமா இருக்குமோ? இக்க மெதுவா வாங்கக்கா, கீழே விழுந்துற பெரிய நெல்லுங்கதா. வண்டியிலே போற? அப்படியே நம்ம செல்வ விட்டு வெளியே தானே போவேன். அப்படியே விட்டுட்டு போயேன். ஏக்கு இதுக்காக இப்படி கிடந்து ஓடியாரியே? ஓடி வந்து இடத்துல ஏதாவது கல்லு கிடந்து ஏதாவது தடிச்சு விழுந்தா என்னக்கா ஆகும்? நிக்க சொன்னா நிக்க வரேன். எதுக்கு இப்படி கிடந்து ஓடியாரியே? இல்லைக்கிதா, உனக்கு காதல் விழுந்துச்சே விழுவலையோ, அதனால தான் நான் ஓடி வந்தேன். என்னால் வேற நீ நிற்க வேணாம்ல. கொஞ்சம் அவசரமான வேலையை போகிற பற்றியா? அதான் செல்வாட்ட ஒரு சேதி சொல்லணும். என்ன சேர்த்தா அவங்க வீட்டில் வாசலில் விட்டுட்டு போயிடறேன். சரியாக்கிதா? போங்க வசந்தி அக்கா. இது கூட செய்ய மாட்டேனா? செல்வா எனக்காக என்னென்னவோ செய்யான். நீங்கள் அவரோட அண்ணி தானே. நான் இது கூட செய்ய மாட்டேனா? வாங்க கையாருங்க. அங்கே கொண்டே விட்டுட்டு போகிறேன். வாங்க, அந்த வழியாக தானே போகிறேன் பற்றிலாம். அப்படியே விட்டுட்டு போகிறேன். வாங்க. பார்த்திக்கிதா, உன்னை போல யார் இங்கே நல்ல மனசு உண்டு? இன்னும் வேற யாராச்சுன்னா அப்படியே கண்டுக்காத மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போக போயிருப்பாவ. நீ நான் அந்த வச்சு நின்றுட்டு என்ன செய்யாதுன்னு கேட்க எவ்வளோ உதவி செய்ய. ஆனால் இந்த ஊரில் உள்ளவளுக்கு ஒன்றே பிடிக்காது. சரிக்குதா, போகும்போது பேசிப்போம். லேட் ஆகிட்டு பற்றியா? வண்டியில் ஏறிக்கவா? ஏறிக்க. லேட் ஆகிட்டுல ஏறுங்க. ஆமாம் வசந்திக்கா, இவ்வளோ அரைச்சிட்ட போய் இது முக்கியமான விஷயமாக்கா. என்ன பரபரந்துட்டு முடியாது. நானே செத்த நேரத்தில் என்ன பதவிட்ட தெரியுமா? ஏன்க்கா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இவ ஒருத்தி நேரங்களும் தெரியாம கேள்வி கேட்டுட்டு கிடக்கா. ஏதோ வண்டியில ஏறாம கொண்டு இறக்கி விட்டுறாம இல்லாம என்னன்னு கேள்வி கேட்டுட்டு கிடக்கா. முக்கியமான விஷயமா முட்டு சந்தில முனியமானிட்டு என்ன தொல்லையா இருக்குச்சே. என்ன வசந்தியக்கா, நான் பாட்டி கேட்டுட்டே கிடக்கேன். நீங்க பாட்டி அமைதியா இருக்கியே. இது முக்கியமான விஷயமா? அவசரமா எதுவும் போறீங்களக்கா? ஒன்றும் இல்லை கீதா, செல்வட்ட பார்த்துட்டு ஒரு சேதி சொல்லணும். அதனாலதான் அவங்க சாப்பிட வர நேரம் ஆயிட்டு பத்தியா. அதுக்கப்புறம் எங்கேயும் போட மாட்டாவ. அதான் அதுக்குள்ளே போயிட்டு ஓடியாந்துடலான்ட்டு தான் வேகமா வந்தேன். நீ அந்த நேரத்தில் வந்தியா? சரி, வண்டியில் போனால் ஒரு 2 நிமிஷம் ஆகும்ல. அவன் நடந்து போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதனால சரி, நீ அந்த பக்கத்து தான் எப்படினாலும் போவேன். அதனால தான் அது இறங்கிடலான்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லைக்குதா. ஆமாக்கா, அன்னைக்கு ஏதோ ராணிக்கோட ஏதோ சண்டைன்னு சொன்னவ. ஏன்க்கா என்னாச்சு? நல்லா தானே இருந்தியே, திடீர்னு ஏன் இப்படி சண்டை போட்டு கிடக்குறியே? எங்க கீதா, நான் எதுவுமே சொல்லலை தெரியுமா? ஏற்கனவே எனக்கு 2 முட்டை தாரேன்னு சொன்னாவ. அதுக்கு கையில் ரூபா எடுத்துட்டு நான் போய் முட்டை கேட்கேன். இப்போதான் பிள்ளைக்கு அவிச்சு கொடுத்தேன், அதை அவிச்சு கொடுத்தேன்னு என்ன பொய் பேசுறாவ தெரியுமா கீதா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு இவ்வளோ பொய் பேசணும்? அதனால தான் நல்ல மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அங்கேயே கேட்டு விட்டு வந்துட்டேன் பத்தியா. அது சொன்ன உடனே ராணி அக்காவுக்கு என்ன வேகம் வந்துச்சு தெரியுமா? நமக்கெல்லாம் இங்கே ஒன்று பேசுது, அங்கே ஒன்று பேசுது. நமக்கு பிடிக்காதுக்குதா. எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேரம் பேசணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த நடிப்பெல்லாம் நடிக்கிறது
இங்கே ஒருத்தி நம்ம முன்னாடி இருக்கும்போது ஒரு செய்தி சொல்லுவாவ, பின்னாடி இருக்கும்போது ஒரு செய்தி சொல்லுவாவ. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யாருக்காச்சும் ஒரு கோழி முட்டி விடுது, சண்டை முட்டி விடுது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பத்தியா. நம்ம யார் இருந்தாலும் நேராக பேசணும், அவ்வளோதான். மற்றபடி நீ இங்கே ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல மாதிரி நடிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது பத்துக்க. என்னை பற்றி என்னான்னு சொல்லி வச்சிருக்காவ தெரியுமா அந்த தெருவில் இருக்காவ. நல்லா பேசணும்னு நினச்சி யார்கிட்டையும் பேச முடியாது பத்துக்க. என் வீட்டுக்காருக்கா, என் வீட்டுக்காரே வெளிநாட்டில் கிடக்காரு. அவருக்கு இங்கே நடக்கிறதுல என்னக்கா தெரியும். இங்கே இது எவ தான் சொல்லிக் கொடுக்கானே தெரியல. ஃபோனை போட்டு அவர்கிட்ட என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காளோ தெரியுமா. என்னை பற்றி எல்லாம் அது இதுன்னு சொல்லி கொடுத்து அந்த மனுஷன் எனக்கு ரூபாயே அனுப்பது கிடையாதுக்கா. 4 வார்த்தை நல்ல கூட பேசாது கிடையாது. என்ன வேலை பண்ணியாலோ தெரியுமா. யாருன்னு மட்டும் தெரியட்டான். அதுக்கப்புறம் வச்சுக்க யார்கிட்ட என்ன சொல்லி கொடுக்காவும் நமக்கு என்ன தெரியும். உன் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் கிடக்காரு. அவர் நம்பர்லாம் யார்கிட்ட இதாக இருக்கும். யாராவது தெரிஞ்சவளோ பண்ணுற வேலை தான். யார் குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நமக்கு என்ன கிடையாது பார்த்துக்க. எப்பவுமே யாராச்சும் நல்லா இருக்கணும் நான் நினைப்பேன். இந்த இங்கே ஒன்று சொல்லுது அங்கே ஒன்று சொல்லுது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. யார் சொல்லி கொடுக்காவளோ தெரியலக்குதா. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் பார்த்துக்க. யார் என் புருஷன்ட்ட இல்லாத பிள்ளைன்னு சொல்லியானு என்னைக்காவது ஒரு நாள் தெரியாம போகுது. தெரிஞ்சிட்டோம் அன்னைக்கு வச்சுக்க. அன்னைக்கு தான் இந்த ஊர் இந்த கீதை யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும் பார்த்துக்க. ஆமா கீதா, இப்போ வண்டி எடுத்துட்டு எங்கேருந்து வெயில கடந்து அலைஞ்சிட்டு கிடக்க. எதுவும் பேங்க் எதுவும் போறியோ? இல்லைக்கே, காலையில் செல்வா கறி கடைக்கு போகிறேன்னு சொன்னானா. அதான் எனக்கு ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறி போல எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் தாக்கா இருந்துச்சு. அவங்க யார்ட்டையும் அக்கம் பக்கத்தில் கேட்டாலும் ஒருத்தையும் இல்லைன்னு சொல்லுவாள். வச்சுட்டே இல்லைன்னு சொல்லுவா பற்றியில. ஏன் அதை கேட்டுக்கிட்டுன்னு அதை அந்த கடையில் போய்ட்டு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறக்க. அப்படி போடு அருவாள். கறியெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டானோ. இதெல்லாம் நல்ல மாதிரி நல்லா நடிப்பான். அப்போ இன்னைக்கு நிச்சயமாக கறி குழம்பு திங்கலாம். எப்படினாலும் செல்வா வீட்டில் 1 கிலோவுக்கு 1.5 கிலோ எடுத்துருப்பான். நம்ம போயிட்டு ஒரு நாடகத்தை போட்டோம்னா 2 கறி கஞ்சி தங்கே தின்னுட்டு அவருக்கு 2 வாங்கிட்டு வந்துடலாம். நல்லதா போச்சு. என்ன குழம்புன்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுல்ல. சீக்கிரம் வாங்கிட்டு திம்போம். என்ன வசந்தியக்கா, ஏதாவது சொன்னீங்களோ? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. கொஞ்சம் வேகமாக போறியா? இந்த வந்தாச்சுக்கா, வீடு வந்துருச்சு பத்தில. இன்னும் படுறேன், இறங்கிருங்க. என்ன கிட்ட போனட்டேன்னா உமா எதுவும் பார்த்தா எதுவும் சொல்லுவா. அதனால தான் நான் இப்போல்லாம் அந்த வீட்டு பக்கிட்டே போகிறது கிடையாது. பார்க்கறது வேற ஏதாவது சொல்லுவாளுல. அதுக்காக எங்கே பார்த்தாலும் செல்வெல்லாம் வெளியில் பார்த்து பேசிக்கிறது, அப்படி இல்லைன்னா ஃபோனை போட்டு பேசிக்கிறது, அவ்வளோதான். வீட்டு பக்கத்துலாம் போகிறது கிடையாது. ஏக்க நம்மளால அவங்க குடும்பம் கெட்டு போகணும். அதை பார்க்கவோ நாக்கு மேலே பல்ல விட்டு அவவா என்னென்னமோ சொல்லுவா. நமக்கு இதெல்லாம் பிடிக்காது பற்றியில. நம்ம என்ன தப்பாக செய்யும். அதனால் நம்ம அந்த வீட்டு பக்கிட்டு போகிறதுலக்கா அவங்கள முன்னாடி இறக்கி விட்டு என்ன. ஆமாம், இவன் ரொம்ப நல்ல பற்றியா. அப்படியே இவளுக்கு யாரும் எரிச்சினாலும் பொறுக்காது. அவனும் நல்ல கைகளை போட்டுட்டு கறியும் மீனும் நல்லா வாங்கி திம்பா இருக்க. ஆனால் புருஷனே வெளிநாட்டில் கிடக்கான், கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது. இவ ராஜ்யம் தானே. போடு, செல்வா 2 வச்சு எப்படி தான் ஓட்டையானா தெரியல. போ உமா, உமா. யாரு கூப்பிடியது? 4 முடி குரல் மாதிரி தெரியுது. கறி குழம்பு ஆக்கிறது நல்ல மூக்கில் வேர்த்து போச்சோ. வாசி குழம்பு வாங்க வந்துட்டு அவருக்கு. இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்ல. இன்னைக்கு அவளாம் நானான்னு பார்த்துட்டேன். அவள்கிட்டலாம் பச்சை தண்ணி கையில் வாங்க முடியாது. இங்கே மட்டும் நல்லா பள்ளி இழிச்சிட்டு வந்து வாங்க வந்துடுவா. உமா, உமா, யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. இவன் ஒருத்தன். அவள் வந்தானே இவனுக்கு அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஆடுவான். அப்படியே அவள் வந்தது எனக்கு கேட்காமலாம் இருக்கு. கண்டும் காங்காத மாதிரி நான் இருக்கேன். இன்னும் என்ன அலறி கூப்பிடியா பத்தியா. வாய் என்னன்னு கேட்போம். இந்த வாரேங்க. இப்போ அவ்வளோ நேரம் அங்கேருந்து வந்து இங்கே இருக்க குழம்பு பூரா தின்னுடுவா. போய் அப்படியே கேட்டுட்டு அப்படியே விரட்டி விட்டுருவோம். இன்றைக்கி ரசமும் ஏதாவது கூட்டு செஞ்சுன்னு மட்டும் சொல்லிடுவோண்ணே. அண்ணி, அப்புறம் பொழுதெல்லாம் எப்படி போகுது? அண்ணனும் நல்லா இருக்காவல? உடம்பு நல்லா இருக்கா நீ? எங்கே செல்வா, உங்கள் அண்ணனுக்கு தான் அப்பப்போ உடம்பு செல்லாமல் போகுது. ஆஸ்பத்திரிக்கே ரூபா பூரா அவ்வளவு அழிஞ்சு போகுது. எங்கே இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கூட ரூபா இல்லாமல் அங்கங்கே கடந்த 1 கிராம் 1/2 கிராம் நகையில் அடை வச்சுட்டு தான் ஏதோ கட்டினேன். என்ன பண்ணியது, நேரமே சரியில்லாமல் கிடக்கு. டாக்டர் வேற அவருக்கு ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுக்க சொன்னாவ. அது வாங்க நம்மக்கிட்ட எங்கே இருக்கு ரூபா? 1000 ரூபா கேட்கான். 1000 ரூபாய் கையில் இல்லையே. 100 ரூபாய்க்கு வழி இல்லாமல் கிடக்கேன். எங்கே 1000 ரூபா இருக்குது? என்ன செய்யணும் ஒன்றும் புரியலை செல்வா. நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது பற்றியா. ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? எங்கள் அண்ணனுக்கு நான் கொடுக்க மாட்டேனா? எனக்குன்னு நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிய. என்னை சின்ன பிள்ளையிலேருந்து எடுத்து வளர்த்துனீங்க. உங்களுக்கு நான் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? என்ன ஆட்டுக்கறி கேட்டிருந்தீங்கன்னா 5 கிலோ கூட வாங்கி கொடுத்துருப்பேன் நான். என்ன அண்ணி இதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? நான் என்ன அண்ணியண்ணா? எங்கே செல்வா, உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சா கடந்து கண்டபடி ஏசுவ தெரியுமா. எதுக்கு அவனுக்கு போய் சிரமம் கொடுக்க? அவன் நம்ம பெத்த பிள்ளை மாதிரி. அவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு வரான். அவன்கிட்ட மட்டும் எங்கே இருக்க ரூபா அப்படின்னு ஏசுவாவ. வெளியில் சொன்னால் வெக்க கேடு செல்வா. பிள்ளைங்களுக்கு டெய்லி ரசம் தான் வச்சு கொடுக்க தெரியுமா.
ஒரு கறி குழம்பு கூட என்னால் ஆக்கி விட முடியல. என்ன செய்யுது? அண்ணி எனக்கு கேட்க கேட்க அப்படியே அண்ணி கேட்க கேட்க எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்குது. என்ன பெத்த தாய் தந்தை போல் வளர்த்துறீங்க 2 பேர் இந்த கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கு வாங்கும்போது அவ்வளோ பார்த்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன். ஏன் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? என்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் என்ன கூச்சப்படணும்? நான் உங்கள் பிள்ளை தானே, எனக்கு எவ்வளோ செஞ்சுருப்பியே? அதெல்லாம் எதுனா கால் தூசிக்கு ஜாமம். ஏன் நீ இப்படிலாம் இருக்கியே? உமா உமா எங்கே தான் போய் தொலைஞ்சாலே தெரியல. எவ்வளோ நேரம் சத்த முடியும்? வெளியில் வர மாட்டா. இவன் ஏன் கிடந்து இந்த அலறியா? இதை வந்துட்டேங்க. ஏங்க என்னாச்சு? அண்ணி வந்திருக்காவல பார்க்காம உள்ளே என்ன செஞ்சிட்ருக்கா? அன்னைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு. என்ன நான் வெளியில் போகிற வேலை இருக்குது தான் வந்துடுறியே. அண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போங்க. யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெளியில் போகிற வேலை இருக்கா, நீ நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு வாங்கிட்டு போங்க. நீ கூச்சப்படாது. என்ன இவன் ஒரு ஆள் என்ன தேவைன்னு சொல்லிகிட்டே இருக்கான வரைஞ்சி ஒன்றும் எடுத்து கொடுத்த பாடு கிடையாது. இந்த வெளியில் ஓடிட்டானே, இவன் ஒன்று கொடுக்க மாட்டா. இவன் எச்சிக்கையில் காக்க ஓட்ட மாட்டா. இவன் என்னத்தை கொடுக்க போகிறான்? எல்லாம் நடிப்பு. வசந்தி அக்கா எப்போக்கா வந்தியே? நான் கவனிக்கல பற்றியில, அதான் பார்க்கல. வாங்கக்கா உட்காருங்க. உட்காந்து தானே இருக்கு, எத்தனை ஆட்டி உட்காருறது? என்னக்கா திடீர்னு இந்த பக்கத்து வந்திருக்கியே, எது விஷயமாக்கா? ஒன்றும் இல்லை வசந்தி, இந்த பக்கம் வந்தனா சரி, அதான் செல்வம் உன்னையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு பற்றியா, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன வீடே ஒரே மனமாக இருக்கு. என்ன குழம்பு வச்ச? ஆமாம், ஒன்றும் இல்லைன்ட்டு நல்ல கறி குழம்பு வாடையை பிடிச்சிட்டு வந்துட்டா. இப்போ ஒன்றும் இல்லை, ஆளை மகராயம் பற்றியா கறி குழம்பு வச்சாலே நல்ல மூக்குக்கு மேலே வேற்று ஓடியாந்துருவான். இல்லைக்கா, நான் எங்கே கறி குழம்பு வச்சேன்? நான் இன்னைக்கு புளி தண்ணியும் 2 பருப்பு தவையும் தான் அரைச்சேன். அவங்களுக்கு மேலுக்கு முடியல பற்றியலாம், அதான் அது நல்லா வாய்க்கு நல்ல ருசியாக இருக்கணும் இந்த புளி தவை தான் கேட்டாவ. ஆனால் புளி ரசமும் பருப்பு தவை தான் வச்சுருக்கேன். வேணுன்னா வாங்கிட்டு போறீங்களக்க? எதுக்கு உமா இப்படி போய் சொல்லியே? வரும்போது தான் ஒரு ஆளை சொன்னிச்சு. நல்ல செல்வம் தான் 1 கிலோ போல ஆட்டையேறி எடுத்துகிட்டு வந்தானாமே. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு இப்படி போய் சொல்லியே? செல்வம் தான் நல்லா கொடுக்க சொல்லியா, ஆனால் வாங்கையில் ஒன்றும் வாங்க முடியாதே. யாருக்கா சொன்னது? யார் சொன்னது? இப்போ தான் வாங்கிட்டு வந்தாவ. நான் என்ன குழம்பு கூட வைக்கலையே, அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். தலையில் வச்ச புளி தண்ணியும் பருப்பு தவையும் இருக்குது பற்றியில, அதை வச்சு திம்போம் அப்படின்னுட்டு அதை வச்சேன். அது அப்புறம் தூரம் வீச முடியாதுல்ல, அதனால் இதை நைட்டு போல் கொஞ்சோண்டு குழம்பு வச்சுக்கலான்னு வச்சக்க. யார் சொன்னது? யார் சொன்னதுங்கிறது முக்கியமாகுமா? ஏன்னா உன் வீட்டில் கறி குழம்பு தானே, எதுக்கு இப்படி போய் சொல்ல போகிற? செல்வா தான் கொடுன்னு சொன்னாலும் உனக்கு கொடுக்க மனசு வராது. சரி பரவாயில்ல, நான் கிளம்பியேன். உன் வீட்டு கறி குழம்பு எனக்கு வேணாம், ஒன்றும் வேணாம், நீனே தின்னு. அப்போ சொன்னது உண்மைதான். யார் சொல்லியிருப்பான்? கறி எடுத்துகிட்டு வந்தது யாருக்குன்னு தெரியாதுன்னு சொன்னாவ. யார் சொல்லியிருப்பான்னு தெரியலையா? விசாரிப்போம். வசந்தி அக்கா நில்லுங்கக்கா, எங்கே போறிய? ஏம்மா நீ தான் கறி குழம்பு இல்லைன்னுட்டா, நான் போகிறேன். இங்கே இருந்து என்ன ஆகுது? நான் வீட்டுக்கு போயிட்டு கறியும் கூட்டு வைக்கணும். என் புருஷன் வரைச்சி ஓதிங்க வருவாவில்ல, இங்கே இருந்து வெட்டி நான் பேசி எனக்கு என்ன ஆகுது? நான் கிளம்பியேன். ஏக்க யாருக்கா கறி கொண்டு வந்தேன்னு சொன்னது? செல்வா கறி வாங்கிட்டு வந்தது யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாவ. எப்படிக்கா யார் உங்கள்கிட்ட சொன்னா? பொம்பளையெல்லாம் ஆம்பளையெல்லாம்?